இன்று ஆகஸ்ட் மாதம் 15ஆம் திகதி 2024ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. தலைப்புச் செய்திகள். CNE என அழைக்கப்படும் கெனடிய தேசிய களியாட்ட பொருட்காட்சி மற்றும் கொண்டாட்ட விழா இந்த வெள்ளிக்கிழமை உத்தியோகபூர்வமாக ஆரம்பமாக உள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கே போட்டியிட தகுதியற்றவர் என தீர்ப்பளிக்குமாறு கோரி உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மியான்மரில் உள்ள சட்டவிரோத சைபர் மையங்களில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த மேலும் 20 இலங்கையர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இந்தியாவின் 78வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். ஜப்பான் பிரதமர் ஃபுமியோ கிஷிடோ வரும் செப்டம்பர் மாதம் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். வணக்கம். CNE என அழைக்கப்படும் கெனடா தேசிய களியாட்ட பொருட்காட்சி மற்றும் கொண்டாட்ட விழா இந்த வெள்ளிக்கிழமை உத்தியோகபூர்வமாக ஆரம்பமாக உள்ளது. 145வது வருடமாக நடைபெறும் இந்த வருடாந்த கொண்டாட்டம் கோடை விடுமுறையின் இறுதி வாரங்களிலேயே இடம்பெறும். பெருந்தொற்று நோய் காலத்தில் இந்த கொண்டாட்டங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டு தொடங்கப்பட்டுள்ளன. இந்த வருடாந்த நிகழ்வு எதிர்வரும் காலங்களில் தொடருமா என்ற ஐயப்பாட்டை அந்த நிலப்பகுதி குறித்து டொரண்டோ நகரம் மேற்கொள்ள உள்ள புதிய திட்டங்கள் ஏற்படுத்தியுள்ளன. அவ்வாறெனதொரு நிலைமை ஏற்பட்டால் தாங்கள் பொதுமக்களின் உதவியை நாடுவோம் என விழா ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். பீல் பிராந்தியத்தில் இருவேறு இடங்களில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் 2 பேர் காயமடைந்துள்ளனர். ஏர்போர்ட் ரோடில் ஒரு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த இடத்தில் 2 பேர் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கானதாக தெரிவிக்கப்படுகின்றது. எவ்வாறு எனினும் ஒருவருக்கு சிறு காயங்கள் மட்டுமே ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. சிறு காயம் ஏற்பட்ட நபர் சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள விரும்பவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. மேலும் பிரம்டனில் மற்றும் ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் ஒருவர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பில் மேலதிக விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை. சம்பவங்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். மத்திய மற்றும் மாகாண அரசுகளின் நிதி உதவியுடன் இடம்பெறும் வாடகைக்கேற்ப வதிவிடங்களை அமைக்கும் பணியில் தன்னார்வ நிறுவனங்கள் அதற்கான மீதி கடன்களை வங்கியிடமிருந்து பெறுவதில் உள்ள சிரமம் காரணமாக தனியாரிடமிருந்து பெற்று வருகின்றன. குறிப்பாக பொது நோக்குள்ள தனியார் மற்றும் குறைந்த வட்டி வீதத்தில் பணத்தை கொடுக்க கூடியவர்களிடமிருந்து நிதியை பெற்று இவ்வாறான வாடகைக்கேற்ப வதிவிடங்களை அமைக்க முயன்று வருகின்றன. தன்னார்வ நிறுவனங்களாலும் தனியார்களாலும் மேற்கொள்ளப்படும் இத்தகைய தொடர்மாடி கட்டிடங்களிற்கான காணிகள் மற்றும் முதலீடுகளின் ஒரு பகுதியை மத்திய மாநில அரசுகள் வழங்கி வருகின்றன. இதன் மூலம் வாடகை சந்தையில் ஏற்பட்டுள்ள விலை உயர்வு, இடத்துப்பாடு என்பவற்றை போக்க முடியும் எனவும் வீடற்றோர் பிரச்சினை தீர்க்க முடியும் எனவும் அரசு நம்பிக்கை கொண்டுள்ளது. ஒன்டாரியோ மாகாணத்தின் ஓரோ மெடனோட் நகரில் விமான விபத்து ஒன்று பதிவாகியுள்ளது. இந்த விமான விபத்தின் காரணமாக எவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. ஓரோ மெடனோட் விமான நிலையத்தில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. ஒரு இயந்திரத்தை கொண்ட சிறிய ரக விமானம் ஒன்று இவ்வாறு விபத்துக்கு ஆளாகியுள்ளது. பயிற்சி நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படும் விமானமே இவ்வாறு விபத்துக்குள்ளாகி உள்ளது என தெரிவிக்கப்படுகிறது. இந்த விமான விபத்துக்கான காரணங்கள் எதுவும் இதுவரையில் கண்டறியப்படவில்லை. சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கெனடிய போக்குவரத்து பாதுகாப்பு சபை இது தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. விமானத்தில் புகை மூட்டம் ஏற்பட்டதாகவும் விமான ஓடுபாதையில் தரையிறக்கப்பட முன்னதாகவே விழுந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கே போட்டியிட தகுதியற்றவர் என தீர்ப்பளிக்குமாறு கோரி சட்டத்தரணி ஷான் ரணசூரிய உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். அரசியலமைப்பை ஜனாதிபதி வேண்டும் என்றே மீறி உள்ளமையினால் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட ரணில் விக்ரமசிங்கே தகுதியற்றவர் என மனுதாரர் குற்றம் சுமத்தியுள்ளார். நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட ரணில் விக்ரமசிங்கே தகுதியற்றவர் என குறிப்பிட்டுள்ள மனுதாரர் எனவே இடைக்கால தடை உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கேவுக்கான தேர்தல் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதன்படி தேர்தலில் ரணில் எரிவாயு சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக சற்று முன்னர் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்யும் தினமான இன்று விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்த பாதுகாப்பு திட்டங்களுக்கு விசேட அதிரடி படையினரின் உதவியும் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது என போலீசார் தெரிவித்துள்ளனர். ராஜகிரியாவில் உள்ள தேர்தல் அலுவலகத்தை அண்மித்த வீதிகளில் இன்று விசேட போக்குவரத்து திட்டமும் அமல்படுத்தப்பட்டது. இதேவேளை வேட்புமனுக்களை தாக்கல் செய்யும் வேட்பாளர்களுடன் செல்லும் பிரதிநிதிகளின் எண்ணிக்கையும் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது.
ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வங்காளதேசத்தின் இடைக்கால அரசாங்கத்தின் தலைவர் முகமது யூனிஸை தொலைபேசியில் அழைத்து தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். வங்காளதேசத்தில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு இடைக்கால அரசாங்கத்தின் தலைவரால் முடியும் என தாம் நம்புவதாக ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டுள்ளார். வங்காளதேசத்தில் உள்ள இலங்கை முதலீட்டாளர்களை அங்கேயே தொடர்ந்து தங்கி முதலீட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தாம் அறிவித்துள்ளதாகவும் ஜனாதிபதி முகமது யூனிஸிடம் கூறியுள்ளார். வங்காளதேசத்தின் பொருளாதார ரீதியில் அபிவிருத்தி அடைய இலங்கை சகல உதவிகளையும் வழங்கும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். மியான்மரில் உள்ள சட்டவிரோத சைபர் மையங்களில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த மேலும் 20 இலங்கையர்கள் விடுவிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் தாய்லாந்தில் உள்ள குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக வெளி விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. விடுவிக்கப்பட்ட 20 இலங்கையர்களும் உடல் ஆரோக்கியத்துடன் இருப்பதாக வெளி விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. 20 இலங்கையர்களையும் நாட்டுக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வெளி விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் மேலும் 28 இலங்கையர்கள் மியான்மரில் உள்ள சட்டவிரோத சைபர் மையங்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக வெளி விவகார அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. மியான்மரில் உள்ள சட்டவிரோத சைபர் மையங்களில் 56 இலங்கையர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்களில் 8 பேர் கடந்த மார்ச் மாதம் விடுவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக போட்டியிடும் அரிய நேத்திரனின் தேர்தல் சின்னமாக சங்கு சின்னம் அறிவிக்கப்பட்டுள்ளது. சங்கு சின்னத்தை தேர்தல்கள் ஆணைக்குழு வழங்கியுள்ளது. ரணில் விக்ரமசிங்கேவுக்கான தேர்தல் சின்னமும் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதன்படி தேர்தலில் ரணில் எரிவாயு சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக சற்று முன்னர் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 2024 வாக்காளர் பட்டியலின் பிரகாரம் முதன்முறையாக வாக்களிப்பதற்கு 1 மில்லியன் பேர் இம்முறை தகுதி பெற்றுள்ளனர் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கேவின் பொறுப்பின் கீழ் 3 அமைச்சு பதவிகள் மாற்றப்பட்டுள்ளமை தொடர்பிலான விசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. சுற்றுலாத்துறை, காணி அபிவிருத்தி, விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகாரங்கள், தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ஆகிய அமைச்சு பதவிகள் ஜனாதிபதியின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளன. முன்னாள் அமைச்சர்களான மனுஷ நாணயக்கார மற்றும் ஹரின் பெர்னாண்டோ ஆகியோர் முன்னதாக இந்த அமைச்சு பதவிகளை வகித்து வந்தனர். இருப்பினும் தற்போது அவர்கள் பதவிகளை இழந்துள்ளமையினால் குறித்த அமைச்சு பதவிகளில் வெற்றிடங்கள் ஏற்பட்டுள்ளன. இந்நிலையில் இந்த அமைச்சு பதவிகளுக்கான வெற்றிடங்களை தனது பொறுப்பின் கீழ் கொண்டு வந்து நிரப்பும் நோக்கில் ஜனாதிபதி வர்த்தமானி அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளார். கொழும்புவில் நடைபெற்ற இக்கொண்டாட்டங்களின் பிரதான நிகழ்வு இந்திய உயர்ஸ்தானிகரின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலமான இந்திய இல்லத்தில் நடைபெற்றிருந்தது. இந்திய தேசிய கொடியினை ஏற்றி வைத்த உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஷா அணிவகுப்பு மரியாதையினையும் பார்வையிட்டிருந்தார். அத்துடன் 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்திய குடியரசுத் தலைவரால் நாட்டு மக்களுக்காக ஆற்றப்பட்ட உரையின் சுருக்கங்களும் உயர்ஸ்தானிகரால் இச்சந்தர்ப்பத்தில் வாசிக்கப்பட்டது. மேலும் இலங்கையின் சமாதானம் மற்றும் ஐக்கியத்தினை நிலைநிறுத்துவதற்காக தியாகம் செய்த இந்திய படையினரை நினைவு கூறும் இந்திய அமைதி காக்கும் படையினரின் நினைவு தூபியில் உயர்ஸ்தானிகரும் இந்திய உயர்ஸ்தானிகராலயத்தின் ஏனைய அதிகாரிகளும் அஞ்சலி செலுத்தி இருந்தனர். இந்தியாவின் 78வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். முன்னதாக காந்தி நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து செங்கோட்டைக்கு சென்ற அவருக்கு முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. அதை ஏற்றுக்கொண்ட பிரதமர் மோடி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். 11வது முறையாக பிரதமர் மோடி செங்கோட்டையில் தேசிய கொடியை அவர் ஏற்றி வைத்துள்ளார். அதன் பின்னர் தேசிய கொடிக்கு உலங்கு வானூர்தி மூலம் மலர் தூவப்பட்டது. பின்னர் நாட்டு மக்களுக்கு அவர் சுதந்திர தின உரையாற்றினார். அதில் வளர்ந்த பாரதம் 2047 குறித்து பேசினார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழக காவல்துறையை சேர்ந்த 23 பேருக்கு குடியரசுத் தலைவர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்திய குடியரசுத் தலைவரின் தகைசால் பணிக்கான காவல் விருது தமிழக காவல்துறையை சேர்ந்த ஊர்காவல் படை டிஜிபி வன்னிய பெருமாள், தாம்பரம் காவல் ஆணையர் அபின் தினேஷ் மோதக் ஆகியோருக்கு வழங்கப்பட உள்ளது. சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் 1 வாரத்தில் பதிலளிக்க அமலாக்கத்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசு போக்குவரத்து கழகத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்டதாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் 3 மோசடி வழக்குகளை பதிவு செய்துள்ளனர். ஜப்பான் பிரதமர் ஃபுமியோ கிஷிடோ வரும் செப்டம்பர் மாதம்
தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். பிரதமர் அலுவலகத்தில் நேற்று அவர் உத்தியோகபூர்வ அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். அதன்படி அடுத்த மாதம் தனது கட்சி தலைமை மற்றும் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். உக்ரைனிய படையினரின் புதிய தாக்குதல்களை தொடர்ந்து ரஷ்யா தனது பெல்கரட் எல்லை பிராந்தியத்தில் அவசர கால நிலைமையை அறிவித்துள்ளது. ரஷ்யாவிற்குள் ஊடுருவியுள்ள உக்ரைனிய படையினர் பல சதுர கிலோமீட்டரினை தமது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்துள்ளதாக அறிவித்துள்ள நிலையிலேயே பெல்கோரட் எல்லையில் ரஷ்யா அவசர நிலைமையை பிரகடனம் செய்துள்ளது. சீனாவுக்கு அமெரிக்க ராணுவத்தின் ரகசியங்களை விற்றதாக அந்நாட்டு ராணுவ உளவுத்துறை அதிகாரியான கோர்பின் சல்ஸ் மீது மார்ச் மாதம் குற்றம் சுமத்தப்பட்டது. தன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை கோர்பின் ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க நீதித்துறை தெரிவித்துள்ளது. தேசிய தற்காப்பு தகவல்களை வெளியிட சதி செய்ததாகவும் உரிமம் இல்லாமல் தற்காப்பு கட்டுரைகளையும் தொழில்நுட்ப தரவுகளையும் ஏற்றுமதி செய்ததாகவும் அரசு அதிகாரி ஒருவருக்கு லஞ்சம் கொடுத்ததாகவும் கோர்பின் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. கடந்த வாரம் உக்ரைன் படையினர் கைப்பற்றிய ரஷ்யாவின் போர் கைதிகள் குறித்து ரஷ்ய அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டுள்ளதாக மனித உரிமைகளுக்கான உக்ரைனின் நாடாளுமன்ற ஆணையாளர் டிமிட்ரோ லுபினெட்ஸ் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட ரஷ்ய படையினரை எவரும் சித்திரவதை செய்வதில்லை, எவரும் சுடுவதில்லை, ஆனால் ரஷ்ய படையினர் அதனை செய்கின்றனர் என அவர் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட ரஷ்ய படையினரை விசேட முகாமிற்கு கொண்டு சென்றுள்ளதாகவும் அவர்களை ரஷ்ய அரசாங்கத்திடம் ஒப்படைப்பது குறித்து பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவிற்குள் நுழைந்துள்ள உக்ரைன் படையினர் பல திசைகளில் தொடர்ந்தும் முன்னேறி வருகின்றனர் என உக்ரைன் தெரிவித்துள்ளது. உலக சுகாதார அமைப்பு ஆப்பிரிக்காவில் குரங்கம்மை நோயின் புதிய மாறுபாட்டின் காரணமாக சுகாதார அவசர நிலையை அறிவித்துள்ளது. இது அதன் மிக உயர்ந்த எச்சரிக்கை நிலை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 13 ஆப்பிரிக்க நாடுகளில் வைரஸ் நோய் பரவல் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அதன் புதிய வடிவம் மிக வேகமாக பரவி வருவதாகவும் உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. கடந்த 2 ஆண்டுகளில் 2வது முறையாக இந்த நோய்க்கான எச்சரிக்கையை இந்த அமைப்பு வெளியிட்டுள்ளது. சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானை கொல்ல திட்டம் தீட்டப்பட்டு வருவதாக பொலிட்டிகோ இணைய செய்தி சேவை தெரிவித்துள்ளது. அமெரிக்க உளவுத்துறை அறிக்கைகளை மேற்கோள் காட்டி பொலிட்டிகோ இணைய செய்தி சேவை இதனை தெரிவித்துள்ளது. சனி முஸ்லிம் சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே நல்ல உறவு உள்ளது. இளவரசர் சல்மானின் தலையீட்டால் நல்லுறவு தொடங்கியது. இது அண்டைய முஸ்லிம் நாடுகளில் எதிர்ப்பை ஏற்படுத்தி உள்ளது. இதன் காரணமாக சவுதி இளவரசர்களுக்கு கொலை மிரட்டல்கள் வந்தன. மோசமான வெப்ப அலையால் கோடிக்கணக்கான குழந்தைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஐநா கவலை தெரிவித்துள்ளது. பருவநிலை மாற்றம் காரணமாக காலநிலையில் பெரிதளவு மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இதனால் ஒருபுறம் வெயில் அதிகரித்து காணப்படுகிற அதே வேளையில் காலநிலை தப்பி போவதால் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு மழை, புயல் போன்ற இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்டு உலகம் முழுக்க மக்கள் பாதிப்படையும் சூழல் உருவாகியுள்ளது. 2024ஆம் ஆண்டும் மற்றும் அடுத்தடுத்த வருடங்களில் பருவநிலை மாற்றம் என்பது மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர். உலக அளவில் வெப்பநிலை உயர்ந்து வரும் நிலையில் 5இல் 1 குழந்தை 60 வருடங்களுக்கு முன்பு இருந்ததை விட 2 மடங்கு வெப்பத்தை ஒவ்வொரு வருடமும் எதிர்கொள்வதாக யுனிசெஃப் தெரிவித்துள்ளது. பெரியவர்களை விட குழந்தைகள் வெப்ப அலையால் மிக எளிதில் பாதிக்கக்கூடியவர்கள் என யுனிசெஃப் நிறுவனம் கவலை தெரிவித்துள்ளது. இத்துடன் டிவிஐயின் இன்றைய செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.